ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு ஒர்க்காக வந்தோம். நான் அப்படியே இவர் வந்து ஷாப்பிங்க்கு இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன பழப்பு பேர் ரோலான். ஆக்சுவலாக ரோலான் பேனா பைத்தியம். செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நாங்கள் வந்து இப்போ சவுகார்பேட் வந்திருக்கோம் ஷாப்பிங்க்காக. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு ஒர்க்காக வந்தோம். நான் அப்படியே இவர் வந்து ஷாப்பிங்க்கு இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன பழப்பு ஆமாம், இங்கே நான் ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தா இவர் வந்து சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வரலாறு மிக முக்கியம் வச்சிருன்ற மாதிரி. எஸ் எஸ், சோறு தான் முக்கியம் வச்சிரு. ஆன் டைம் சாப்பாடு. ஆமாம், இப்போ தான் நாங்கள் வந்து ரோட்டி சாப்பிட்டோம். ரோட்டி வித் தால் அண்ட் மீல் மேக்கர், குக்கும்பர். இங்கே ஒரு கடை இருக்கும். ஆக்சுவலாக அந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும். பட் நான் கடையை வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா கூட்டம் கிடையாது, பசியில் நாங்கள் சாப்பிட்டதுனால. அண்ட் மற்ற டைம்லலாம் செம கூட்டமாக இருக்கும். நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டதுனால அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போனி. ஆமாம், இந்த ரோட்டில் தான் கிராஸ் மேட் எடுத்தோம். ஆமாம், இதுதான் கிராஸ் மேட் போட்டு. ஆமாம், அளவு பார்த்து எடுத்தா சூப்பராக இருக்கும். ஆமாம், அளவு பார்த்து இங்கே எடுத்து கொடுத்தா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சைடில் பார்த்தா ஃபுல்லாக கிராஸ் மேட் தான். எல்லாமே இருக்கும். கிராஸ் மேட் கிடைக்கும். ஒரு 4-5 கடை இருக்கும். யாருக்கு வந்தாலே முதல் வேண்டிய சாப்பாடு, அப்புறம் ஸ்டேஷ்னரி. இதுதான் வாங்கின கடை. இங்கே தான் நாங்கள் கிராஸ் மேட் வாங்கினோம். ஒரு லேடி இருப்பாங்கல்ல, நாங்கள் பகலில் வந்தோம். இப்போ இருட்டிடுச்சு. ஆமாம், ஷாப்பிங் வரதுனா நம்ம வந்து வீக் டேஸில் வந்தால் தான் பெட்டர். வீக்கெண்ட்ஸ் வந்து நடக்கவே முடியாது. சண்டே லீவ் இல்லை, சாட்டர்டே மட்டும். இந்த கடைங்க சண்டே இருக்கும், இந்த கடையும் சண்டே இருக்காது. சனிக்கிழமை அன்றைக்கி இங்கே ரொம்ப ஜேன்னு இருக்கும் சவுகார்பேட். பெட்டர் பை வீக் டேஸ். மார்னிங்கே இருந்தால் சூப்பர், கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம். ஈவினிங் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பர்ஃப்யூம் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். இது அத்தர்னா இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் முஸ்லீம் கிடையாது. அத்தர்னா என்ன அர்த்தம்னா அந்த லிக்விட் தான் அத்தர். ரோலானில் கொடுப்பாங்க. அதான் லிக்விட் பேர் தான் அத்தர். ஆக்சுவலாக இங்கே வாங்கிட்டு போயிட்டு அந்த அத்தரை வந்து கேனில் போட்டு ஆல்கஹால் போட்டு அடித்தா ஸ்ப்ரே வரும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஸ்ப்ரே வந்து சம்டைம்ஸ் உடம்பு கெடுதல், ரெண்டுமே கெடுதல் தான் உடம்புக்கு. அதான் இந்த அத்தர் அப்படிங்கிறத வாங்கிட்டு வச்சு ரோல் இட் ஆன் தி ட்ரெஸ், பட் நாட் ஆன் தி ஸ்கின். அஃப்கோர்ஸ் நாட் ஆன் தி ஸ்கின், ஃபார் சேஃப்டி பர்பஸ். நாட் ஆன் தி ஸ்கின். இதுதான் வந்து அந்த பர்ஃப்யூம் மக்களே. இந்த மாதிரி அவங்க வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் வந்து ராயல் மிராஜ். அதே மாதிரி இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக பாட்டில்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது. நான் எதுக்கு வாங்கினேன்னா, இப்போது வெளியே போகிறப்போ ஒரு இல்லை ரீஃபில் பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஆக்சுவலாக ஒரு இந்த ரோலான், இது பேர் ரோலான். ஆக்சுவலாக ரோலான் கிளாஸு பார்த்து உடச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஸோ மூணு பாட்டில், இந்த மாதிரி 3 பாட்டில் 20 ரூபான்னு கொடுப்பாங்க. அண்டு இது பர்ஃப்யூம். இது ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பர்ஃப்யூம்ஸும் இருக்கும். எல்லா பர்ஃப்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ட்ரம்ஸில் வச்சுருப்பாங்க. ட்ரம்ஸ்லேருந்து மாற்றி வந்து அவங்க ஒரு கேனில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டில் கேனில். அங்கேருந்து நம்ம இது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக அங்கே போய் நம்ம பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா எல்லா விதமான ஸ்மெல்லும் வரும். ஆமாம், அது உள்ளே போனாலே ஒரு கமகமான ஒரே வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பர்ஃப்யூம்னால் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஸ்ப்ரே அடிப்போம் உடம்புல. ஸோ அப்போ தான் வந்து இந்த வாசனை வந்து ஸ்டே ஆகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பட் இந்த ரோலானை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு அந்த இதில் தொட்டால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ரொம்ப போட வேண்டாங்க, ஜஸ்ட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து டச் பண்ணுங்கள், ரோலான் டச் பண்ணால் கூட போதும், அதுவே 24 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்மெல் அப்படியே இருக்கும்பாங்க. பட் நம்ம அது அப்படியே எடுத்து ஒரு தேய்ப்போம், நம்ம பழக்கப்பட்டோம் அதுக்கு. அப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இதை நான் வந்து இந்த ராயல் மிராஜ் அதுக்கு முன்னாடி நான் இதே தான் அத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ராயல் மிராஜ் மாறியாச்சு.
ராயல் மிராஜுக்கு மாறியே கிட்டத்தட்ட வந்து 6-7 இயர்ஸ் இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வாஷிங், சம்டைம்ஸ் வந்து இங்கே மெஷின் வாஷிங், நம்ம வீட்டில் மெஷின் வாஷிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து கடையில் கொடுத்து ட்ரை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எது பண்ணாலுமே எல்லா ட்ரெஸ்லேயும் கம்ஃபர்ட் போட்டாலுமே அதை மீறி இந்த ராயல் மிராஜ் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாள். பட் மோஸ்ட்லி ஸ்கின்ல யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஸ்கின்ல இல்லை, ட்ரெஸ்ஸில் சொல்கிறேன். இல்லை சில பேர் வந்து ரோலாக நினச்சிக்கிட்டு ஸ்கின்ல போடுவாங்க. ஸ்கின்ல போட வேணாம். பட் ஸ்கின் வந்து ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் சேஃப்டி, நோ ரிஸ்க் ஃபேக்டர், அது முக்கியமாக ஸ்கின்ல. ஏன்னா ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா வந்து போகவே போகாது. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பனாக இருக்காது மக்களே. இந்த மாதிரி ஒரு கொப்பி இருக்கும், இந்த கொப்பி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறக்கணும். இந்த கொப்பியை ரீஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக வேண்டாம், வெளியே போட்டு போகிறது தான் ஃபுல்லாக வேண்டாம். சமவாசனையாக இருக்கு. அப்பா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வெளியே எந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டோம். எதுவுமே யூஸ் பண்ண தோணாது நமக்கு. ஆக்சுவலாக நான் வேறு ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் அங்கே எல்லா ஸ்மெல்லும் எனக்கு ஒரே மாதிரி இருந்துச்சா, சரி நம்ம யூஸ் பண்ணதே பெட்டராக யூஸ் பண்ணிடலாம். சரி, ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃப்யூம், வெரி ஸ்ட்ராங் பர்ஃப்யூம். ஆமாம், சில டைம் வந்து வாஷ் பண்ணால் கூட போகாது. அப்படியே இருக்கும் ஸ்மெல். அவ்வளோதான். ஆக்சுவலாக எல்லா பர்ஃப்யூம் கடைகளுமே பெரிய பெரிய பிராண்ட்ஸும் பார்த்தோன்னா, பெரிய பெரிய பர்ஃப்யூம் ஷாப்ஸ் பார்த்தோன்னா இங்கேருந்து தான் பர்ஃப்யூம் வாங்கிட்டு போவாங்க. பாய் கடடா. இப்போ நாங்கள் பாய் கடைக்கு வந்திருக்கோம். ஒன்று போதும். எவ்வளோ வருது? 2 டபுள் போடுறாது. எவ்வளோ வருதுண்ணா அது? 50 வரும். 150. எவ்வளோ தானே? அது வாயிரு எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீ வாங்கி வெயிட் பண்ண. அது எவ்வளோ வருதுண்ணா? அது அது இது 400 ஒரு பேர். வீட்டுக்கு பாய் வாங்கியாச்சு. ஆஸ் யூஷுவல் பேனா வாங்க வந்துட்டியா? பேனா பைத்தியம். We'll buy one diary also. Okay. என்ன மாதிரி டைரி வாங்கலாம்? பேசிக்கா நான் யூஸ் பண்ண போறேன். சால்கி சாப்பிடலாம் இதுல இருக்குது. டஸ்ட்லெஸ் இருக்கா? பேனா பேர் என்ன? இனோமேக்ஸ். காட்டு. என்ன ஸ்பெஷாலிட்டி இதில்? நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல மூவிங்காக போனது. செம்ம. அது ஒரு பாக்ஸு இந்தியா ரைசிங் பாக்ஸா? இந்தியா 60 ரூபா வருங்க ஒரு பாக்ஸு. அண்ணே 60 ரூபா வரும் சார். சார் 60 ரூபா வரும். 60 கொடுங்க ரெண்டா.